ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, இவ்வளோ வதங்கினா போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை வெட்டியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். மசாலா போட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் தான் நான் அரிசி அளந்தேன், இதில் தான் தண்ணி சேர்க்குறேன். இந்த கிண்ணத்தில் தான் நான் வந்து ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன், 1க்கு 1.5. நான் வந்து பிரியாணி அரிசி தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 1.5 ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 1க்கு 2 ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன், அதே தான் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாத பாசுமதி அரிசி தான் நான் ஊற வச்சுருந்தேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு கிளறிட்டு நம்ம வந்து இந்த பாசுமதி எல்லாம் போடுறோம் அப்படின்னா சும்மா கரண்டி விட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா. அதனால் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போடணும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதை பார்க்குறப்ப எப்படா சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு அந்த கலரும் சரி, அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்று நீளமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதே பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு முட்டை வறுவல் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும், இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டுமே கூட போதும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.